ஆனா இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில தென்னந்தோப்பு சின்னத்துக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குதுண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மக்களுக்கும் வந்து தென்னந்தோப்பு சின்னத்துல எசைக்கிறாரு ஆர்வமா இருக்காங்க, எல்லாமே எங்களோட ஆர்வமா இருக்காங்க. மேற்கொண்டு மக்களும் அதை விரும்புறாங்க. ஓகே. ஏன்னா போன வட்டம் அந்த ஒரு ரகுராமில் ஒண்ணுமே யாருமே எதிர்பார்க்கல. மேற்கொண்டு ஊருக்குள்ளே வரவும் இல்லை. அந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வந்ததோட சரி, அதுக்கு எடுத்துக்கிட்டு வந்ததுல ஒன்றும் இல்லை. இன்னும் இவர் வந்தா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. சரி, கண்டிப்பா. இப்ப இந்த ஊர்ல எவ்வளவு வாக்குகள் இருக்குன்னு? நம்ம ஊர்ல மொத்தம் ஒரு 1000 ஓட்டு இருக்கும், 1000 வாக்கு இருக்குங்க. 1500 ஓட்டு இருக்கும். அதுல எப்படியும் குறைஞ்சது இவருக்கு ஒரு 1000 நாள் உறுதியாக ஒரு வாய்ப்பு. சரி. ஆமா, அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி. ஏன்னா எல்லார் வீட்லயுமே அது ஆர்வம் அதிகமா தான் இருக்கு. சரி. ஆமா, பண்ணுவாங்க. இப்ப மத்த ஊர்கள்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கங்கள மத்த ஊர்கள்ல இப்ப என்ன? ஆமா, இப்ப எல்லாம் சுத்தி எல்லாம் பேசுறவங்க அதானே பேசுறாங்க. அது நல்லா தான் இருக்கு, வாய்ப்பு ஒன்றும் பிரச்சனை. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பா பிரகாசமா தான் இருக்கு, நல்லா இருக்கு. உங்க பேருங்கண்ணே? என் பேர் காளிராஜ். எந்த ஊர்? ரெட்டியாவெட்டி. ஓட்டு போறோம் அண்ணனுக்கு தான். எதுக்காக அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? சமுதாயத்துக்காக இறங்கி, இந்த சமுதாயம் இல்ல எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமா எல்லாருக்குமே யாரையும் வேற்றுமா நினைக்காத அளவுக்கு ஓட்டு நம்ம ஜாதி இல்ல எல்லா ஜாதியிலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரோட செல்வாக்கு இந்த சாத்தூர் தொகுதியில எப்படி இருக்கு? ரொம்ப அமோகமா இருக்கு. கண்டிப்பா வருவாரு. மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியுதா இவர் போட்டிடுறாரு, இவருக்கு ஓட்டு? கண்டிப்பா அவர் தான் வருவாருன்னு எல்லாம் சொல்றாங்க. என் பேர் மகேந்திரன், இனம் ரெட்டியாவெட்டி பேரு ஊரு. நாங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல ரொம்ப நாளா இருந்தோம், அம்மா கட்சியில இருந்தோம். இந்த எடப்பாடி பிரிஞ்சதுல இருந்து இப்ப சின்னம்மா கூட நாங்க பயணிக்கிறோம். நம்ம எஜிகராஜனுக்கு சாத்தூர் தொகுதியில் சீட்டு கொடுத்ததுனால முழுக்க நல்ல வேலை வந்து ஜெயிக்க வைப்போம். இது உறுதியா ஜெயிக்க வைப்போம், கண்டிப்பா பிடிக்கும். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்னம்னு சொல்லக்கூடாது, என்ன நல்ல வேலை வைப்போம். நல்ல வேலை பார்த்து அண்ணனை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதை கண்டிப்பா செய்யும். சரிங்களா? இது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் எசைக்கிறாஜனுக்கு இல்ல, நல்ல வாய்ப்பு இருக்கு. முழுக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஓப்பன சொல்லுங்க, அவரு நம்ம நயனா நாயகன் நல்ல அமைச்சரா இருந்து மினிஸ்டர் கோடீஸ்வரன் தான் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு இனப்பட்டு மக்கள் மத்தியில. மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, இவரை பத்தி என்ன சொல்றாங்க? எனத்துக்காக போடுவோம் அப்படிங்க. எல்லாரும் ஜாதி மதத்தை பாக்குற மாதிரி நம்ம வருஷம் முழுக்கும் இந்த ஜம்பராட்டு கூட அங்கிட்டு இங்கிட்டுங்க 4 சைடு ஓட்டு போடுறது. இந்த வட்டம் ஒட்டு மொத்தமா இவருக்கு போடும்னு சொல்லி ஜனங்க எல்லாம் நம்பிக்கையா இருக்காங்க. இவரு 100க்கு 100 வருவாரு. சரிதானா? அவருக்கு சேம் கம்யூனிட்டி தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா போயிருக்காரு. அவர் பெரிய பெரிய கட்சியில இருக்காரு. இவர் வந்து எனத்துக்காக பாடுவார். ரெண்டாவது சின்னம்மா பத்தி எங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 35 வருஷமா சின்னம்மா கூட நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கூடத்தை நாங்க போல தவிர அவங்களுடைய வரலாறு ஃபுல்லா எனக்கு நல்லா தெரியும். என்ன இருந்தனால சின்னம்மாவுக்காண்டி எசைக்கராஜனுக்கு முழுக்க புல் வேலை செய்வாங்க. பசங்க பெரிய ஆட்கள் எப்படி ரீச் ஆயிருக்காங்க, நீங்க எந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க மத்தவங்க? நான் இந்த ஊர் மட்டும் இல்ல, சித்திப்பேட்டை ஏரியா போற நான் பிரச்சாரம் பண்ணுவேன். போற இடத்துல வார இடத்துல அங்க உள்ள ஒரு முக்கியமான ஆளுங்களை பார்த்து எசைக்கராஜன் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, நம்ம ஆளுன்னு சொல்லி இப்படி நிறைய எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் எல்லா ஊரும் பிரச்சாரம் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும். மற்ற கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறான்னு சொல்றாங்க, பணம் கொடுக்காம முழுக்க போடுவாங்க. பணம் கொடுத்தா ஒரு சில பேர் தான் போடுவாங்க. அதனால நாங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நாங்க ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்ததுதான். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா சின்னம்மாவோட இருக்கிறவங்க தான் நாங்க. அப்படிங்கும்போது அந்த அம்மா எங்களுக்கு கையை காட்டுதோ என்ன சொன்னு கேட்போம். அதனால எசைக்கராஜனுக்கு இந்த வட்டம் முழு சப்போர்ட். இதுக்கு முன்னாடி அவரோட நான் பேசினது கிடையாது, வச்சது கிடையாது. அவருடைய வரலாறு நான் படிச்சு பார்த்துருக்கோம். இனத்துக்கு எப்படி உழைக்கிறாருங்கிறது தெரியும். எங்க நமக்காக எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். முழுக்க அவர் செய்கிறதுக்கு என்ன வேலை அந்த வழி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? எங்க ஊர் வந்து ஈல் ரெட்டியாப்பட்டி. எங்க தம்பி எசைக்கராஜாவுக்கு முழுக்க அவருக்கு நாங்க ஓட்டுக்கு எங்க வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். எதுக்காக நீங்க இத்தனை வயசாகுது இவருக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி இனப்பற்று பணத்துல மேஞ்சாலும் இனத்தோட சேர்ந்து இருக்கான். அதனால என் தம்பிக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆமா, அவர் நல்லா இருக்கணும், 100 ஆயிரத்துக்கு நல்லா இருக்கணும், நல்ல பதவிக்கு வரணும், பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. மக்களே தஞ்சமனி தேவர், பசுமன் முத்தாளி தேவர் மாதிரி அவர் ஒரு நிலைமைக்கு வந்து நல்ல முறையா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நல்ல குரல் கொடுக்க நானும் இப்ப 4 இடம் அவர் தேவர் மாதிரி எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு என் தம்பி ஆட்சி ஆளணும், நான் அதன் கண்ணார பார்க்கணும். எனக்கு இதே ஒன்னே போதும். சாமியார் நம்ம தலைவர் நாங்க வாக்களிக்க எங்க சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துல இந்த வட்டம் மாத்தி போடணும், நம்ம பாண்டியனுக்கு போடணும், எசைக்கு பாண்டியன் போடணும்னு சொல்லி மக்கள் இருப்போம். சரி, எதுக்காக எசைக்கராஜனுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக நம்ம அம்மா நம்ம ஆட்சி நம்ம ஜாதி ஒழிச்சா எடப்பாடி அந்த ஒண்ணுக்காக